எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக உட்கார வச்சுருக்காங்கனாக்க முக்கியமாக ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். சின்ன விழிப்புணர்வு கிடையாது, பெரிய விழிப்புணர்வு தான். காரணம் நம்ம மக்கள் ஓட்டு போடுறத கம்பல்சரியாக போய் போடணும். 100% ஓட்டு போட்டாக்க நீங்கள் என்ன நினைக்கிறதோ அதை சாதிக்கலாம். புரியுதா? உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் தான் போடுறாங்க, மீதி 500 பேர் போடல. அதனால் ஒருத்தவங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம், எடுத்தானே? அதனால் மீதி 500 பேர் சிந்திக்கு ஓட்டு போட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டோம்னா ஈஸியாக ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னவோ அதை நீங்கள் கேட்டு பெறலாம். அவங்கக்கிட்ட தண்ணி வசதியாக இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், சாக்கடை கழிவாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வீட்டு வசதிகள் வேறு எதுவாக இருந்தாலும் அதுக்காக தான் முக்கியமாக 100% ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை வச்சு நாங்கள் ஒரு சின்ன விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும் போது பாராளுமன்ற தேர்தல், இப்போ பாராளுமன்ற தேர்தல் நம்ம யார் தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? பாராளுமன்ற உறுப்பினர். லோக்சபா தேர்தல் சொல்லுவாங்க. அவங்களை எடுக்கும்போது அவங்க பிரதமர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கான தேர்தல் தான் நடக்கும் போது. அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஆனால் காசு வாங்காமல், பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து உங்களுக்கு ஓட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்களுடைய அடிப்படை தேவையை வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. நான் தான் மட்டும் தான் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தை. நீங்கள் 500 ரூபா 1000 ரூபாய் ரோடு வாங்க முடியுமா? உங்களால் பைப்பு வாங்க முடியுமா? தண்ணி வசதி வாங்க முடியுமா? அதனால் ஒரு 500 1000 ரூபாய்க்கு வேண்டிய 5 வருஷத்துக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போய் அவனுக்கு தான் நிற்கணும். பணம் வாங்காமல் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாக்க கண்டிப்பாக அவங்கள போய் நீங்கள் நெருங்கி எங்களுக்கு இந்த அடிப்படை தேவையை செய்யுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் அடிப்படை தேவை செய்யணுனாக்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதனால் உனக்கு அதிக பணம் கொடுத்துருக்கேன் ஓட்டுக்கு ஏன் என்ன நீங்கள் சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க. சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. சார் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓட்டு போடுவது அப்படின்றது நம்ம ஜனநாயக உரிமை. ஜனநாயக உரிமை அப்படின்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஓட்டு போடுறது மூலியமா தான் நம்மளோட வலிமை என்னன்றதை நம்மளால நிரூபிக்க முடியும். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்றதுக்கு இங்கே வரல. கண்டிப்பா ஓட்டு மட்டும் போட்டுருங்க. ஓட்டு உங்களுக்கு பிடிக்காத நபர் கூட அங்க இருக்கிறாருன்னா அதுல நோட்டோன்னு ஒரு காலம் கூட இருக்கும். அந்த காலத்துல கூட நீங்க போய் பதிவு பண்ணலாம். எனக்கு யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கல சார் அப்படின்னா கூட இந்த எலெக்ஷன்ல இத்தனை பேர் நிக்கிறாங்க, இத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கேண்டிடேட்ன்ற லிஸ்ட்லாம் உங்களுக்கு அங்கேயே வரைபடம்லாம் வெளியே ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டியிருந்தா கூட அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல உங்களுக்கு யார் பிடித்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு போய் மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கோம். புரிதுங்களா? இன்ன வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் 75% 80% மட்டும்தான். ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா 50% 55% கூட பார்க்க போலாயிருக்கு. 100% ஓட்டு போலாச்சுன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வல்லமை கிடைக்கும். சார் சொன்னது போல நமக்கு என்ன தேவை? ரோடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, அது கிடைக்குதுன்றதோட நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும், தரமான கல்வி வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆடுறதுக்கான ஆட்களை தரமாக தேர்ந்தெடுக்கணும். கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு எம்பி மட்டும்தான். புரியுதுங்களா? கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற எம்பி ஒரு ஆளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு எம்பியை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா 40 எம்பி, தமிழ்நாட்டுக்கு மொத்தமாவே 40 எம்பிக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க முடியும். அவங்க எல்லாம் கை தேர்ந்து அது ஆளு கட்சி யாரா இருந்தாலும் சரி, யாரானாலும் எந்த நபராக இருந்தாலும் அவங்க கை கட்டினாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப நீங்க ஓட்டு போடுறவங்கள சரியான ஆட்களா நீங்க தேர்ந்தெடுக்கணும். பணத்திற்காக என்னைக்கும் வேலை போயிடவே கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டி இன்னைக்கு என்ன வேலை? ஆமா, எப்பயே 13,000. ஒரு மாடு என்ன வேலைமா? சும்மா சொல்லுங்க, தெரியறதா சொல்லுங்க. நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சரா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு 50,000 20,000 25,000 கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆடு மாடு வேலை கூட இன்னைக்கு நம்ம போல. ஓட்டுக்கு என்ன காசு கொடுப்பாங்கன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சொற்பமான காசு. அந்த காசுக்காக இன்னைக்கு நம்ம வேலை போயிடக்கூடாது. புரியுதுங்களா? காசு ஒரு தடவை நம்ம வாங்கிட்டு விலை போயிடவே கூடாது. நம்ம மனசுக்கு யார் பண்றாங்க, மனசுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்றத வைராக்கியமா கொண்டு நீங்க எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்றது தான். அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இங்க உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால கட்டாயம் ஓட்டை பதிவு பண்ணுவீங்களா? நாளைக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அடுத்த தடவை உங்க கை விரல்ல
பார்க்கணும். மைய வச்சாதான் நாங்கள் பார்க்கணும். எங்கள் நிறுவனத்துக்கு தரப்போ அது பார்ப்பாங்க. இங்கே உட்காந்தவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. சரிங்களா? கட்டாயம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இடம் ஒதுக்கீடு கொடுத்து அதுக்கான நேரம் காலம் எல்லாத்தையுமே பாருங்க. காலங்காத்தாலும் 7 மணிக்கெல்லாம் பூத் ஓப்பன் ஆயிடுது. இரவு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பூத் இருக்குது. ஏதாவது ஒரு நேரம் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்க போறதில்ல. நம்ம பணம் வாங்கிட்டும் போறதில்ல. அதனால அவசியம் நம்மளோட ஓட்டை போய் மதியம் 3 மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். வீட்டில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஓட்டை நம்ம போட்டுட்டு வந்துடலாம். இல்லைங்க வீட்டில் எனக்கு குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க நேரமாகும் அப்படின்னா மதியம் 3 மணிக்கு போகலாம். 3 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். கொடையை எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போயிட்டு உங்களோட ஓட்டை மட்டும் பதிவு பண்ணாமல் இருந்துடாதீங்க. உங்களால் ஓட்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசாக் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.